Hi guys, welcome to Expert Agent Talks. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்கில் மெச்சூரிட்டி மேட்ரிக்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் தான் உங்க ஹோஸ்ட் ஜனார்த்தனன். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னா ரெகுலன் ப்ரோ தான். அண்ட் ப்ரோ பத்தி சொல்லணும் அப்படின்னா யூடியூப்ல ஆல்ரெடி ஆஸ்க் ரெகுலன் சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருக்காரு. நிறைய தாட் ப்ரோவோக்கிங்கான தாட்ஸ் எல்லாம் அங்கே ஷேர் பண்றாரு. அண்ட் அது விச் இன்க்ளூட்ஸ் கெரியரும் பர்சனல் டெவலப்மெண்ட் எல்லாமே ஷேர் பண்றாரு. ஸோ இன்னைக்கு நம்ம பர்டிகுலர்லி ஸ்கில் மெச்சூரிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்ற அந்த டாபிக்ல கெரியரை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் ஒரு கெரியர்னு எடுத்துக்கிட்டா அதுல என்னென்ன நீட்ஸ் தேவைகள் ஒரு கெரியருக்குள்ள போறீங்க அப்படின்னா பேசிக்கா நீங்க என்னென்ன பண்ணணும், உங்ககிட்ட ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்க எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறது அப்படின்ற ஒரு 8 எலமெண்ட்ஸை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த பாட்காஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ, உங்க டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க கூட வந்து பாட்காஸ்ட். அண்ட் இந்த ஸ்கில் மெச்சூரிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ரிசர்ச் தான். ஸோ ஒரு கெரியர்ல ரிசர்ச் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கிராஃபிக் டிசைனர் வைங்களேன், எனக்கான ரிசர்ச் எப்படி இருக்கும்னா ஒரு ஆடியன்ஸ் வந்து எந்த கலருக்கு அட்ராக்ட் ஆகிறாங்க. இப்போ ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம டார்கெட் பண்ணோம்னா அந்த பெக்யூலரான ஆடியன்ஸ் வந்து ரெட் கலருக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க, கிரீன் கலருக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அந்த பிராண்ட் கூட அந்த கலர் இன்ட்ராக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்ற விஷயம் தான் இருக்கு. அண்ட் நீங்க ஆர்கிடெக்டா இருந்திருக்கீங்க, ஒரு சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸராகவும் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு ரிசர்ச் எந்த அளவுக்கு ஒரு மேஜரான இது பிளே பண்ணுது? நிறைய பேர் வந்து அவங்க கரியர்ல கண்ணுக்கு தெரியிற, நம்ம எந்த கம்பெனிக்கு போனாலும் சில பேர் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. அதே கம்பெனில சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப வருஷம் இருப்பாங்க, ஆனால் கண்ணுக்கு தெரியாம இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ரிசர்ச் ஆஸ்பெக்ட்ல வந்து தே அண்டர்ஸ்டாண்ட் ஜஸ்ட் மோர் தென் ஜஸ்ட் த ஜாப் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அண்ட் ஸோ இது வந்து நீங்கள் எந்த ஜாப் வேணாலும் எடுத்துக்கோங்க, நீங்கள் சப்ளை செயின் எடுத்துக்கோங்க, டிசைன் எடுத்துக்கோங்க, இல்லை வந்து கேம் டிசைன் டெவலப்மெண்ட் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்கிறேன், எனக்கு கொடுத்ததை நான் கோட் எழுதுறேன், எனக்கு கொடுத்ததை நான் டிசைன் பண்ணுறேன் அப்படின்றத தாண்டி எனக்கு கொடுத்ததோட அவுட்கம் என்னவா இருக்கணும். ஸோ இப்போ எனக்கு வந்து டிசைன் பண்ண சொல்லிட்டாங்க, இந்த டிசைன் அவுட்கம் வந்து என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஆங்கிள் வந்து என்னைக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து தே டூ த ஜாப் வெரி டிஃப்ரெண்ட்லி. ஸோ இப்போ என் ஆஃபீஸ்லேயே வந்து ஜென்ரலாக கிராஃபிக் டிசைனர்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணுறப்ப அவங்களை இந்த ஆஸ்பெக்ட்ல நான் யோசிக்க வைக்கிறதுக்கான ஒரு புஷ் பண்றதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, நான் இல்லைனாலும் அவங்க அப்படி பண்ணாதான் அவங்களோட கரியர் நல்லா இருக்கும், அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். எல்லா நேரமும் வந்து நான் அவங்களோட பார்ட்டை நான் எடுத்து நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் என்னோட சேலஞ்ச் வந்து என் கம்பெனிஸ்ல நீங்க கவனிச்சீங்கன்னா ஒயர் ஃப்ரேம் பண்ணி UI UX பண்றது தான். இன்னைக்கும் நீங்க கவனிச்சீங்கன்னா எந்த கம்பெனி போனாலும் சரி, ஒரு 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 கிளையண்டோட ரெக்குவயர்மெண்ட் இருக்கு, ஸ்கோப் இருக்கு, ராகுல் எனக்கு வந்து ஊபர் மாதிரி ஒரு ஆப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அவங்க இந்த ஃபைனலா இதுதான் யூஐங்க, இதுதான் வந்து லாகின் ஸ்கிரீன் இப்படி தான் இருக்கும், சைன் அப் ஸ்கிரீன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரத்துக்கு நடுவில் நீங்க பாத்தீங்கன்னா அத்தனை பேர் வேலை செய்யணும். ஆக்சுவலி அத்தனை பேர் தேவை கிடையாது. ஒரு ஆர்கிடெக்ட் லெவல்ல இருந்து, ஒரு BAல இருந்து, ஒரு சேல்ஸ்ல இருந்து வந்து ஒரு ஸ்கோப்பிங் ஒர்க்ல இருந்து கடைசியா ஃபைனலா ஒரு UI UXக்கு போறதுக்கு எதுக்கு இத்தனை பேர்? ஆக்சுவலா அந்த UI UXக்கையே வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸான பிசினஸ் லாஜிக்ல மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்றதே கிடையாது. உங்களுக்கு வந்து நான் சொல்லி அது புரியாத ஒரு விஷயமாவே இருக்காது. நீங்க எந்த இண்டஸ்ட்ரி வேணா எடுத்துக்கோங்க, நீங்க மெக்கானிக்கல் எடுத்துக்கோங்க, சப்ளை செயின் எடுத்துக்கோங்க, முக்காவாசி நேரம் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனரோ ஒரு ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிற முக்காவாசி சின்ன சின்ன ஜாப் ரோல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இது புரிஞ்சிக்க கஷ்டமான ஒரு விஷயமாவே இருக்காது. ஆனா அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாம இருக்கிறதுனாலதான் வந்து இந்த இடத்துல அவங்க ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்றத நான் பாக்குறேன். சோ அவுட் ஆஃப் 10 ரிசர்ச் அப்படின்றது நீங்க எவ்வளவு ரேங்கிங் கொடுப்பீங்க? இது வந்து அவுட் ஆஃப் 10ன்றதை விட நீங்க அவுட் ஆஃப் 65 இயர்ஸ் ஆஃப் யர் லைஃப்ல வந்து நீங்க எவ்வளவு வருஷம் வந்து குயிக்கா நீங்க கிளைம் பண்ண போறீங்க அப்படின்றது தான். நீங்க 45 வருஷமா நீங்க கிராஃபிக் டிசைனரா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு என் கம்பெனில வந்து சீஃப் டிசைனர் ஆகிறேன், சீஃப் கன்சல்டன்ட் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க போறதுக்கு பதிலா நீங்க அது ஒரு 5 இயர்ஸ்ல பண்ண முடியும், 3 இயர்ஸ்ல பண்ண முடியும், உங்களோட ஓன் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க முடியும். ஸோ அதனால இது அவுட் ஆஃப் 10ன்றதை விட அவுட் ஆஃப் 65 இயர்ஸ்ல லைக் ஹவு குயிக்லி யூ கேன் கிளைம் அப்படின்ற ஃபேக்டர் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ப்ரோ. என்னோட ஃபீல்ட்ல எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா பேசிக்கான கம்யூனிகேஷன், ஃபேன்சியான இங்கிலீஷ்லாம் இல்லை. ஒரு டைப்போகிராஃபி இருக்கு அப்படின்னா டைப் ஃபேஸ்னா என்ன, ஃபாண்ட்னா என்ன, கிளிஃப்னா என்ன அப்படின்ற ஒரு பேஸ் அண்டர்ஸ்டாண்ட் தான். அண்ட் அதுவே தெரியாம இப்போ திடீர்னு கிளைண்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஆஸ்பெக்ட் தேவையில்லை. இப்போ இன்டர்னலா ஒரு டீம் இருக்கு, ஒரு சீனியர் டிசைனர் வந்து அப்போ அந்த கிளிஃப் சரியில்லை, அதை கொஞ்சம் மாத்துங்க, லெஜிபிள் இல்ல, ரீடபிலிட்டியா இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு லெஜிபிள் அப்படின்னா ஒரு லெட்டரை எந்த அளவுக்கு ஒரு பாமர மக்கள் வந்து படிக்க முடியுது அப்படின்றது லெஜிபிள். ரீடபிள் அப்படின்றது அது டைட்டா இருக்கா, கேர்னிங் லீடிங்கா சொல்லுவாங்க, அது இந்த அளவுக்கு க்ளோஸ்டா இருந்தா ஹெட்டிங்க்கு ஷூட் ஆகும், பாடிக்கு ஷூட் ஆகும், இந்த மாதிரி நிறைய டெர்மினாலஜி க்ளோசரிஸ்லாம் இருக்கு. ஸோ இதுதான் கம்யூனிகேஷனா இல்ல
ஃபேன்சியா பேசுற இங்கிலீஷ் தான் கம்யூனிகேஷன் நீங்க நினைக்கிறீங்களா? கம்யூனிகேஷன்றது நீங்க வந்து ஒரு கிராஃபிக் டிசைனராவோ இல்ல வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்டா ஒரு டிடிபி ஒர்க் பண்றவங்களோ அந்த கான்செப்ட்ல சொல்லாம ஜெனரிக்கா ஒரு கம்யூனிகேஷன் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா ஐ வில் சே லைக் 3 layers ஆஃப் கம்யூனிகேஷன் நம்ம சொல்லலாம். ஸோ ஒன்னு வந்து நீங்க வந்து ஒரு கேஷுவலா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்க வீட்டுல நீங்க சொல்லி ஒரு விஷயத்த அவங்க கேட்கறாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் யுவர் கம்யூனிகேஷன். ஓகேவா? நீங்க அதை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 7 எனக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க கேட்காம இருப்பாங்க. பட் இப்ப சொன்னா அவங்க கேட்கறாங்க அப்படின்னா வாட் ஹேப்பன் பிட்வீன் தட் டைம்? யூ பிகேம் இம்பார்ட்டன்ட். உங்களோட சேலரி வந்து இந்த வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு பிளே பண்ணுது, அது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி அது இம்பார்ட்டன்டான விஷயம் இல்லை. ஏன்னா அப்பா ரிட்டையர் ஆயிருக்க மாட்டாரு, அப்பாவோட சேலரி தான் மெயின் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கும். ஸோ அப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து உங்க வீட்டில் எப்படி வந்து உங்க கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்றது. வீட்லயே உங்களோட கம்யூனிகேஷன் வந்து ஒர்க் ஆகல, நீங்க சொல்றது ஒரு விஷயத்த 4 தடவை சொல்ல வேண்டியதா இருக்கு. Be it your kids or your parents or anyone, even your neighbors. So ஒரு விஷயம் ஏன் நம்ம சொல்லி ஒரு தடவையில கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்ப நம்ம சொல்றதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சு செகண்ட் வந்து உங்களோட இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். ஆஃபீஸ்ல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இன்னொரு டீம் மெம்பர் கூட சேர்ந்து வேலை செஞ்சு ஒரு வேலையை முடிக்கணும், இதுதான் கோல். ஸோ அப்போ அந்த கோல் அந்த நடுவுல வந்து ஜெல் பண்ண போறது கம்யூனிகேஷன் தான். அந்த இடத்துல நம்ம கம்யூனிகேஷன் அந்த வேலையை செய்ய விடாம பண்ணுது, அந்த வேலையை நம்மளால எஃபிஷியன்டா செய்ய முடியல, அவங்க கூட நம்ம ஆர்கியூ பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அகெயின் another failure in my communication. And third வந்து இதெல்லாமே வந்து பேசிக் தான், which basically gives you a salary. பட் என்னோட அடுத்த லெவலுக்கு நான் போகணும் அப்படின்றப்ப அங்க என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் எங்க இருந்து உள்ளார ஒரு கம்பெனிக்கு வருதோ அந்த இடத்துல நீங்க வந்து உங்க கம்யூனிகேஷன் அங்க வேலை செய்யணும், உங்களோட வாய்ஸ் அங்க கேட்கணும். இதெல்லாம் இங்க கேட்கறது எல்லாமே வந்து உங்க வீட்டுல உங்களோட வாய்ஸ் கேட்கறது, உங்க வீட்டுல உங்களோட வாய்ஸ் வந்து ஒரு தடவை ஒர்க் ஆகுறது, இது வந்து உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட். உங்க ஆஃபீஸ்ல அதே மாதிரி ஒரு வேலையில ஒரு தடவை சொல்லி நடக்கிறது வந்து இட்ஸ் பேசிக்லி உங்களோட பேசிக் இன்கம் இஸ் அஷ்யூர்ட். பட் உங்களோட லைஃப் நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு வந்து கம்பெனிக்கு எந்த இடத்துல ஃபண்ட் வருது, எந்த இடத்துல கம்பெனி வந்து ஏன்னா நீங்க ஒரு 100 பேர் வேலை செய்யற கம்பெனில ஒருத்தருக்கு 1 லட்சம் நீங்க போட்டீங்கன்னா மாசம் அவங்க வந்து 1 கோடி ரூபாய் வந்து சம்பளம் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அந்த 1 கோடி ரூபாய் அவங்க இன்கம் வரதுனாலதான் கொடுக்க முடியுது. சோ அந்த இன்கம் 1 கோடி ரூபாய் வர இடத்துல யாரோட வாய்ஸ் எல்லாம் கேக்குதோ அவங்க இதே மாதிரி 1 கோடி ரூபாய் பணம் புழங்குற இடம், 10 கோடி ரூபாய் பணம் புழங்குற இடத்துல வந்து அவங்க வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல வந்து pretty much வந்து you have the opportunity to meet the person who pays 10 crores to your company. So நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா மேக்கிங். மேக்கிங் அப்படின்றப்போ என்னோட ஃபீல்டை வச்சு எக்ஸாம்பிளா சொல்றேன். அண்ட் விச் இஸ் லைக் ஆர்ட் பண்றதா இருக்கட்டும், அந்த மேனுவல் டெக்ஸ்டாரிட்டின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மேனுவல் ப்ரிசரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா டைப்ஃபேஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுல பாத்தீங்கன்னா உட்டன்ல வந்து பிரிண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும், ரொம்ப அதான் லெட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அசம்பிள் பண்ணி அது ப்ரிசைஸா வந்து நடுவில் அந்த கேர்னிங் அதாவது லெட்டர் ஸ்பேசிங்லாம் இருக்கான்ட்டு இப்போ அதெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணிச்சு, எல்லாமே சாஃப்ட்வேர் டேக் கேர் பண்ணிடுச்சு. அந்த மாதிரி வந்து கிராஃபிக் டிசைனரோட மேக்கிங்கே வந்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஆர்கிடெக்டா இருக்கட்டும், நீங்க பார்த்த சாஃப்ட்வேர்ல எப்படி இருக்கு மேக்கிங் அப்படின்றது தான். அது எந்த அளவுக்கு முக்கியம். இப்போ நான் சொல்றேன் இல்லையா, அந்த பாசிட்டிவ் டெர்மினாலஜி இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஐ கேன் நோ தட் ஈவன் தோ இப்போ நான் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ண போறேன்னா கேர்னிங்னா எனக்கு பேசிக்கா எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரியும் அஸ் அ சாஃப்ட்வேர் லெவல்ல. ஏன்னா எனக்கு வந்து மேனுவலா அது எப்படி ரியல் டைம்ல ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சது. இந்த ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஃபீல்ட்ல இப்போ சாஃப்ட்வேர்லயோ ஆர்கிடெக்ட்லயோ அப்ளை பண்ணோம்னா இது எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? இப்போ வர பீப்புள்ஸ்க்கு இது எந்த அளவுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி கொஸ்டின் வந்து ஐ டோன்ட் வாண்ட் மேக் இட் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா பார்க்குறவங்க ஜெனரிக்கான ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாமே கிராஃபிக் டிசைன் ரிலேட்டடாகவே வந்து ஐடென்டிஃபை பண்ணால் அவங்களுக்கு புரியாது. ஸோ இப்போ இது வந்து கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இப்போ லெட்ஸே வந்து நம்ம இந்த கொஸ்டினை நான் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். என்னவா சொல்றேன் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டாஃபா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களோட லைன் ஆஃப் டியூட்டியில வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலா ஒரு சில ஸ்கில் செட் வந்து அவங்களோட மார்க் அங்க இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர், ஸோ இப்போ இந்த டிசைன் நான் பண்ணேன் அப்படின்றத வந்து கீழே வந்து என் பேரை போட்டுக்கலாம். இல்ல வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து இது யார் பண்ணது அப்படின்னு கேட்டுட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அடுத்தது நம்ம அந்த ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கை பார்த்து இது ஜனா பண்ணதா, இது வந்து ராவல் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த சிக்னேச்சர் வந்து நம்மளோட எல்லா ஒர்க்லயுமே நீங்க டெக்னிக்கல் ஆர்கிடெக்டா இருங்க, கன்சல்டன்டா இருங்க, டிசைனரா இருங்க, 3D ஆர்டிஸ்டா இருங்க, எதுவா இருந்தாலும் உங்களால வந்து உங்க பேரே போடாம உங்க ஐடென்டிஃபை பண்ண வைக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் யுவர் ஸ்டைல், இட்ஸ் பேசிக்லி ஹூ யூ ஆர் அப்படின்றது வந்து அந்த ஆர்ட் வடிவத்திலே வந்து நீங்க சொல்ல வரணும். இப்போ ரஷ் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட கேம் ஒன்று இருக்கு. ஸோ அந்த கேம்ல வந்து நான் ஏன் ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் யூஸ் பண்றேன், ஒரு டைப் ஆஃப் வந்து கேம் பிளே இருக்கு, ஏன் இந்த என்விரான்மெண்ட் யூஸ் பண்றோம், இது எல்லாமே வந்து பார்த்து பழகி
என் கூட வந்து ஒரு 3000 கேம் பீட்டா டெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கேம் ரிலீஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது ஒரு கேம் நான் ரிலீஸ் பண்றப்ப they know that okay this is coming from ராகுல் ஸ்டுடியோ. ராகுல் வந்து இதை ஒர்க் பண்ணிருக்காரு, ராகுல் இந்த கேம் ஒர்க் பண்றாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுல வந்து என்னோட ஓன் பர்சனலா என்னென்ன விஷயங்கள் அதுல நான் பண்ணியிருக்கேன், அதுல என்னோட டேஸ்ட் என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் ஒரு மார்க் இருக்கணும், ஒரு சிக்னேச்சர் இருக்கணும். இல்லைன்னா லைக் ஆஃபீஸ்ல 10 பேர் வந்து வேலை செஞ்சுட்டு போவாங்க, அதுல வந்து இந்த டிசைன் நல்லா இருக்கு, இது யார் பண்ணது அப்படின்ற அந்த கேள்விக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்களோ they basically put the signature there. இது வந்து டன் பை ரகுலன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் போடுறாங்க. அது போடலனாலும் அவங்க போட்டதா அர்த்தம் கிட்டத்தட்ட. அடுத்த ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா இன்சைட்ஸ், அதாவது ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ ஒரு சில இடங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்னோட இதுலயே என்ன சொல்றோம், சைக்காலஜி இந்த ஷேப் வச்சா இந்த மாதிரி ஃபீல் ட்ரிகர் ஆகும், இந்த கலர் வச்சா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்யூஷன் லெவல்ல ஒரு டிசைனருக்கு தெரியும். ஸோ இந்த இன்சைட்ஸ் வந்து இப்போ பிகினரா நிறைய பேர் உள்ள வருவாங்க இல்லையா, இது எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க நீங்க? அண்ட் நீங்க நிறைய இதுலயும் ஒர்க் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு யாரெல்லாம் இன்சைட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க அப்படின்றது? சரி, இப்போ நீங்க ஒரு எந்த கம்பெனி நீங்க வந்து கதவை நாக் பண்ணி உள்ளார போனாலும் சரி, உங்க கம்பெனில இவர் எனக்கு ஒரு 1 hour வந்து எனக்கு ஒரு வேலை இருக்கு, இவரை கூட்டிட்டு போட்டோமா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க வந்து சரி, இல்ல வந்து இவரை நான் எங்க கம்பெனிக்கு கூட்டிட்டு போயிட்டோமா அப்படின்னு சொன்னா சரின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து நோ கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொடுக்கறதுக்கும் கொடுக்க முடியாதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரை வந்து என் கம்பெனி வந்து இழக்கிறதுக்கு பயப்படுதோ அந்த கம்பெனி தான் இருக்கிறவங்க தான், அவங்க தான் வந்து கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் அப்படின்னுவாங்க. அவங்க போயிட்டாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் நின்றோம், அவங்க போயிட்டாங்கன்னா அந்த கம்பெனிக்கு அந்த மாசம் பில்லிங் வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் ரிசோர்ஸா இருக்கிறாங்க பாத்தீங்களா, தட்ஸ் பேசிக்லி த மெயின் திங். ஸோ நம்ம இந்த கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் ஆகணும். அண்ட் ஆப்வியஸ்லி ப்ரெசன்டேஷன், when it comes to presentation அப்படின்னா எங்க ஃபீல்ட்ல ஆப்வியஸ்லி ப்ரெசன்டேஷன் இருக்கும். அண்ட் அதர் ஃபீல்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இல்லது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னா ஒரு ஆப்ஸ்ட்ராக்டான திங்கிங்கை கொண்டு போய் ப்ரெசன்டேஷன்ல காட்டணும். ஸோ இப்போ அந்த ப்ரெசன்டேஷன் வர்றப்போ அதுக்கு கீழே பார்க்கப்படுற எலிமெண்ட்ஸ்லாம் என்னன்னா, அங்க என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் மேஜரா ப்ளே பண்ணுதுன்னா? சரி, ப்ரெசன்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாப் ப்ரொஃபைல் நீங்கள் எடுத்துக்கோங்க, ரெஸ்யூமே எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் ரெஸ்யூமே வந்து உங்களோட விசிட்டிங் கார்டு, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் அதுதான். உங்கள் கவர் லெட்டர், உங்கள் ரெஸ்யூமே, அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி குடிச்சிருச்சு அப்படின்னா அதோட வேலையை செஞ்சிருச்சு. எத்தனையோ பேர் அது ரெண்டுத்தையும் கொண்டு போய் கொடுப்பாங்க, கொடுத்ததுக்கு அப்புறமா ரெஸ்பான்ஸ் வராமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் அப்படின்றது வந்து நீங்க ஒரு சேல்ஸ் ப்ரெசன்டேஷன் எடுத்துக்கோங்க, இல்ல வந்து ஆஃபீஸ்ல வந்து இன்டர்னலா மீட்டிங்ல பண்றோம், இல்ல வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கட்டும், எது பண்ணாலும் சரி எண்ட் கோல் என்ன அச்சீவ் பண்ணும். என் ஆஃபீஸ்ல வந்து ஏன் நான் வந்து சில பேர் வந்து பிபிடி பண்ணி எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்றது இல்லை அப்படின்னா, என்னோட எண்ட் கோல் வந்து இட் இஸ் நாட் அபவுட் லைக் அதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றது வந்து ஐ டோன்ட் வாண்ட் தம் டு வேஸ்ட் த டைம். என்னோட ஆஃபீஸ் மீட்டிங்ஸ் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்குமே எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன்ல நான் என்ன டிசிஷன் எடுக்க போறேன், இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு நீ கொடு, இவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, டிசிஷன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ப்ரெசன்டேஷன் வந்து வாட் பர்பஸ் இட் சர்வ்ஸ். இப்போ இது வந்து நிறைய கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்க உட்காருங்க எல்லாரும் வாங்க, இந்த மந்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் பார்ப்போம், நம்ம என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம அடுத்த டைரக்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 hours 4 hours மீட்டிங் இருக்கும். பட் பாயிண்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து போன மாசம் இதே விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஹேவ் தே மேட் எனி சேஞ்சஸ்? பட் பாயிண்ட் வந்து இட்ஸ் லைக் இது வந்து சும்மா அந்த பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு பண்ற ஒரு விஷயம் மாதிரி. நிறைய நேரம் வந்து ப்ரெசன்டேஷன் எண்ட் அப் பீயிங் தட். ஸோ அப்படி இல்லாம எண்டு கோல் என்னவோ அந்த எண்டு கோலுக்கு அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கு தான் இருக்கும். ஈவன் என்னோட இன்வெஸ்டர் பிச் டெக்கா இருக்கட்டும், நான் கிட்டத்தட்ட 13 கம்பெனிக்கு வந்து மில்லியன் கணக்கில் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். அதுல ஒவ்வொரு தரையும் இந்த கம்பெனிஸ் கிட்ட சொல்றது என்னன்னா, உன் கம்பெனி வந்து இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீ பக்கமா அமிச்சு அவன் பாக்குறதுக்கு அவனுக்கு டைம் கிடையாது. அவனுக்கு என்ன தேவை, இந்த கம்பெனில நான் பணத்தை போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ரிட்டர்ன்ஸ் என்ன கிடைக்கும், எனக்கு 10% ரிட்டர்ன் கிடைக்குமா, எனக்கு இத்தனை வருஷத்துல என்னோட பணம் திரும்ப கிடைச்சிருமா, எனக்கு எவ்வளவு எக்விட்டி கிடைக்கும், அண்ட் கம்பெனியோட கரண்ட் வேல்யூவேஷன் என்ன, இது எல்லாத்தையும் ஒரு புல்லட் பாயிண்டா போட்டு அனுப்பு. அவன் இன்ட்ரெஸ்டா இருந்தான் அப்படின்னா அவன் வரட்டும், அதுக்கப்புறம் நீ வேணா எவ்வளவு நேரம் ப்ரெசன்டேஷன் பண்ணு. அதுக்கு முன்னாடியே உட்காந்து அவனுக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சு அவன் உட்காந்து ஒவ்வொரு பிபிடியும் ஓப்பன் பண்ணி நீ அனுப்புற மாதிரி 100 மெயில் வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது வந்து இட் ஷுட் பி வெரி ப்ரிசைஸ் டு த பாயிண்ட். ஸோ எண்டு கோல் வந்து அங்கே 4 பேர்கிட்ட இந்த 4 இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா அந்த 4 இன்ஃபர்மேஷன் அதுக்கு சப்போர்ட்டிவான இன்ஃபர்மேஷன் எண்டு கோல் அச்சீவ் பண்ணியாச்சா அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி நேரம் வந்து கம்பெனிஸ் வந்து நான் பில்லபிள் அவர்ஸ்லேயே வந்து சில கம்பெனிஸ்லாம் வந்து அவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகிட்டு கடைசி என்னடா ப்ரொடக்டிவிட்டிலேயே இந்த மந்த் எவ்வளோ பில்லிங் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரி பண்ணுற நேரத்தில் அவங்க போய் சுற்றி பார்த்தாங்க அப்படின்னா எங்கே டைம் நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா மீட்டிங்ஸில் தான். ஸோ அப்போ வந்து ஏன் இவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் மீட்டிங்ஸில், நம்மளுக்கு இது பில்லபிளே கிடையாது, இந்த நேரத்தில் நம்ம போய் ஒரு கோட் அடிச்சா நம்மளுக்கு வந்து இன்கம் வந்திருக்கும்ல. ஸோ இது மூலம் என்னன்னா எந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கிட்டே
ரெப்ரசென்ட் பண்ணா நல்லதுன்றது அந்த கன்சைஸ். எனக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் வந்து as they grow the culture வந்து I want people to be like more action oriented rather than வந்து என்ன ப்ளீஸ் பண்ணணும், ரிப்போர்ட்ஸ் கொடுத்தாச்சு பாரு எல்லாமே நல்லா இருக்கு, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், என்ன சமாதானப்படுத்துறதுக்கு ரிப்போர்ட்ஸோ எனக்கு அம்மா சம்பர் மீட்டிங்கோ எனக்கு அது தேவை கிடையாது. என்னோட டிசிஷன் மேக்கிங்க்கு தான் அவங்க இருக்கணும். ஸோ எனக்கு நீங்க ஒரு டேட்டா கொடுக்குறாங்க, ராகுல் இந்த மெட்ரிக்ஸ்லாம் அதெல்லாம் வந்துடுச்சு, இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு, நம்ம மார்க்கெட்டிங் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 10% செலவு பண்ணும் அப்படின்னா ஓகே டன் அப்ரூவ் கோ அண்ட் டு இட். இவ்வளவுதான் மீட்டிங். ஸோ இது வந்து எனக்கு 30 minutes எதுக்கு நான் வேஸ்ட் பண்ணணும், 1 hour எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், இதுக்கு எதுக்கு நீ பிபிடி 1 hour உட்காந்து ப்ரிப்பேர் பண்ற? நோ, டோன்ட் நீட் இட். சூப்பர்ண்ணா நல்லா இருக்கும். அண்ட் மேனிஃபெஸ்டேஷன், அதாவது நான் இந்த விஷயத்த இந்த கம்பெனிக்கு நான் வந்துட்டேன், இந்த கம்பெனில இருந்து என்னோட என்கோல் இது, இந்த பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷன் நான் ஜூனியர்ல இருந்து நான் வந்து ஒரு மேனேஜர் லெவல்ல லீட் பண்ற லெவலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மேனேஜருக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன். அண்ட் அது கீழே வந்து என்னென்ன மாதிரி தாட்னா லைக் பீப்புள் லீட் பண்ற ஸ்கில்ஸா இருக்கட்டும், லீடர் ஆகணும்ன்ற தாட்டா இருக்கட்டும். அண்ட் இந்த மாதிரி லெவல்ஸ்ல எல்லாம் பீப்புள் எவ்வளவு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு தேவையான ஸ்கில் செட்ஸ்லாம் என்னென்ன? See, I'll make it very short. நீங்கள் வந்து எதுக்கு சம்பாதிக்கணும், எதுக்கு வேலை செய்யணும், எதுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், இதெல்லாம் எதுக்கு காசு சம்பாதிக்க தான். சரியா? ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஏன் வந்து என்னோட தாட் ப்ராசஸ் வந்து இப்படி தான் இருக்குது, இந்த இடத்துல நான் மட்டும் வளரணும்னு நினைக்கிறேன் இப்படி நீ யோசிக்கிறது வந்து I don't think so. It's a point. நீங்கள் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டில் வந்து ஒரு மிடில் மேனேஜராக இருக்கணுமா இல்லை சிஇஓவாக இருக்கணுமா? And obviously it depends upon the career goal I have. சரி, பாயிண்ட் என்ன, சிஇஓனா யூ கெட் மோர் சேலரி இல்லை? சரியா? ஸோ அப்போ வந்து வை லைக் இன்னொருத்தன் பண்ணுறப்ப அந்த வேலையை என்னால் ஏன் பண்ண முடியாது? ஸோ என்னால் பண்ண முடியும். நான் ஏன் அவ்வளவு சம்பாதிக்க முடியாது? என்னால் முடியும். ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறப்ப நானும் ஒரு மனுஷன் என்னால் முடியும். ஸோ அப்போ என்னன்னா பாயிண்ட் என்னன்னா, யூ டோன்ட் ஹேவ் டு மேனிஃபெஸ்ட் யுவர்ஸ் டு பி a மிடில் மேனேஜர். நீங்கள் வந்து யூ கேன் எய்ம் டு பி த பிகஸ்ட் ஒன். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு பி த வேல். என் ஆஃபீஸில் நான் ஐ வாண்ட் டு பி த வேல், ஐ வாண்ட் டு பி த பிகஸ்ட் C-suite எம்ப்ளாயி, ஐ வாண்ட் டு பி த ஹையஸ்ட் பெய்ட் எம்ப்ளாயி, த மோஸ்ட் கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ். ஸோ அப்படின்றப்ப யூ ஹேவ் டு மேனிஃபெஸ்ட் யுவர்செல்ஃப் டு பி தேர். நீங்கள் வந்து சின்ன இடத்துல நீங்கள் வந்து இந்த இடத்துல நான் இது பண்ணணும், நான் வந்து இப்போ இருந்து ஒரு விபி ஆகணும், இங்கேருந்து இந்த ஒரு பொசிஷன் போடணும், ஒரு 2 இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும், இதை நீங்கள் எய்ம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ வில் அச்சீவ் இட். பட் பாயிண்ட் என்னன்னா, யூ வில் நெவர் அச்சீவ் டு பி மச் பிகர் தன் தட். கரெக்ட். ஸோ ஒரு இடத்துல செட்டில் ஆகாம லைக் மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்கன்னா அதுக்கேற்ற பெருசா வைங்கன்றது ஒரு பாயிண்ட். ஆமா, aim to be the biggest one. And also நிறைய பேர் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கீங்க, இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகணும். ஓகேவா? உங்களை மாரி வந்து இந்த கம்பெனியில் வந்து இன்னும் 100கணக்கான ப்ராஜெக்ட் இருக்கும், 100கணக்கான ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஆப்ரேஷன் மேனேஜர், அதுக்கு மேலே நிறைய ஹைராக்கீஸ் இருக்கும். இப்போ உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வச்சு லெட்ஸ் என்னோட கோல் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஓகே, இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நான் ஒழுங்காக டெலிவர் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நோக்கி மட்டும்தான் உங்களோட ரோட் மேப் இருக்கும், இதை நோக்கி மட்டும்தான். See, if I were there அப்படின்னா வந்து I wanted to get close with high value individuals. ஏன்னா என் லைஃப்னு கிடையாது, இன்னைக்கு நீங்க உலகத்துல நீங்க பேர் விட்டு சொல்ற எல்லா சயின்டிஸ்டா இருக்கட்டும், சிஇஓஸா இருக்கட்டும், பெரிய பெரிய ஃபவுண்டர்ஸா இருக்கட்டும், ஆண்டர்பிரனர்ஸா இருக்கட்டும், யார் வேணா எடுத்துக்கோங்க, உங்க வாயில ஒரு பேர் வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு ஹை வேல்யூ இண்டிவிஜுவல். இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்கு மார்க் ஜுக்கன்பர்க்ன்ற பேர் நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இன்வெஸ்ட் பண்ண ஒரு 4 பேர். அந்த 4 பேர் இல்லைன்னா மார்க் ஜுக்கன்பர்க் அந்த டாம்ல சுத்தி வந்திருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்னு இன்னைக்கு ஒரு ஆப் வந்திருக்க போறது கிடையாது. எலான் மஸ்கும் இன்னைக்கு வந்து டெஸ்லா வந்து இவ்வளவு பெரிய கம்பெனி ஆக்குனதா இருக்கட்டும், ஸ்பேஸ் எக்ஸ் ஆக்குனதா இருக்கட்டும், இதுல இவ்வளவு பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க, சாஃப்ட் பேங்க் வந்து இன்வெஸ்ட் பண்ணுது, இது பண்றது அப்படின்னா அந்த ஹை வேல்யூ இண்டிவிஜுவல்ஸ் வந்து they made it become closer to them. இப்போ என் கிட்டக்க வந்து இப்போ நீங்க நானும் ஒரு 4 பேர், நம்ம 4 பேர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னா நம்ம 4 பேர் சேர்ந்து ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்க முடியும். நம்ம 4 பேர் சேர்ந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து மேபி ஒரு 4 பேர்கிட்ட கொடுக்க முடியும், ட்ரை பண்ண முடியும், இவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். பட் இதுவே வந்து நீங்க வந்து ஒரு சாஃப்ட் பேங்கோட சிஇஓ இருக்கீங்க, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்மோட சிஇஓ இருக்கீங்க அப்படின்னா உங்க கிட்டக்க நான் போனேன் அப்படின்னா ஐ கேன் கெட் ஃபண்டிங், ஐ கேன் கெட் பிகர் ஐடியாஸ், ஐ கேன் கெட் கான்டாக்ட்ஸ், ஐ கேன் கெட் நெட்வொர்க்ஸ். ஓகேவா? ஸோ கோல் வந்து யாரா வேணாலும் இருங்க, நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யுங்க, உங்க கண்ணுக்கு தெரிகிற ஹை வேல்யூ இண்டிவிஜுவல்ஸை நீங்க கலெக்ட் பண்ண பாருங்க. அவங்க கிட்டக்க எவ்வளவு க்ளோஸா போறீங்க அண்ட் அவங்க கிட்டக்க வந்து பாயிண்ட் என்னன்னா, இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இப்போ நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க ரோட்ல நடந்து வந்தீங்கன்னா எத்தனையோ ஷோரூம் நீங்க பாப்பீங்க, எத்தனையோ கடைங்க பாப்பீங்க. அந்த கடைக்கு வெறுமனையா அட்வான்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அந்த கடையில வந்து ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்கன்னா மாசம் வந்து வெறும் சேலரி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா போடுறாங்க. அந்த கடைக்கு வந்து மாசம் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் போக அவங்க சம்பாதிக்கிறது ஒரு மாசத்துக்கு 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு நிறைய கடைங்க இருக்கு, நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு.
ஸோ அப்போ என்னன்னா முக்கால்வாசி பேர் அந்த கடையில வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், இல்லை கடைக்கு போற கஸ்டமரா இருக்கட்டும், ஏதோ போறோம் வரோம் சாமான் வாங்குறோம் நம்ம காசு செலவு பண்றோம் அப்படின்ற மாதிரி இல்லாம அந்த கடையில் இருக்கிற ஓனர் கிட்டக்க அவங்க ஃப்ரெண்ட் ஆகுறாங்க, அவங்க ஓனர் கிட்டக்க ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்றாங்க. இதே மாரி எனக்கு இன்னும் ஒரு 20 ஓனர் கையில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு இந்த மாரி நான் வந்து சென்னையில வந்து ஒரு டர்ஃப் ஒன்று ஆரம்பிக்க போறேன், இப்போ டர்ஃப் பிசினஸ் நல்லா போகுது, 60 lakhs இன்வெஸ்ட்மெண்ட், யார் யாரெல்லாம் ரெடியா இருக்கிறா, நம்ம கையில இப்ப 20 பேர் இருக்கிறாங்க, ஆளுக்கு வந்து ஒரு 5 லட்சம் 6 லட்சம் போட்டாங்க அப்படின்னா அந்த டர்ஃப் பிசினஸ் இப்ப கையில வந்துடும். இப்ப அவங்க வந்து காசு நம்மள நம்பி போறதுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் நம்மள தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் வந்து நம்ம ஒரு ரிலேபிளான ஒரு பர்சனா இருக்கணும். நம்ம கிட்ட எக்ஸிகியூஷன் ஸ்கில் இருக்கணும். இப்ப எலான் மஸ்க் நம்பி காசு ஏன் போடுறாங்க அப்படின்னா நாட் பிகாஸ் அவன் எலான் மஸ்க் கிடையாது. கொடுத்த காசு அவன் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுவான், இன்கம் கொண்டு வந்து காட்டுவான், ப்ரொடக்ஷன் பண்ணி காட்டுவான், சேல் பண்ணி காட்டுவான் அப்படின்றது. ஸோ நீங்க ஒன்னு ஹை வேல்யூ இண்டிவிஜுவல்ஸை நீங்க கலெக்ட் பண்ணணும். செகண்ட் அவங்க உங்களை நம்பி காசு கொடுக்குற அளவுக்கு நீங்க உங்க நிலைமையை நீங்க வச்சுக்கணும். ஒரு எக்ஸிகியூஷன் ஸ்கில் இருக்கணும். சூப்பர்ண்ணா. அந்த 7th பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் லேக் ஆகிற ஒரு விஷயம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பீப்புள் அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை ஒரு பர்சனாக போட்டு மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமே இருந்திருக்காது. ஸோ அந்த விஷயங்கள்ல என்னென்ன ஸ்கில் செட்லாம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? சரி, அதாவது சொல் புத்தி சொந்த புத்தின்னு சொல்லுவாங்க. சரியா? நீங்க வந்து இந்த சிங்கம் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா விவேக் வந்து ஒரு சீன் இருக்கும். ஸோ அவங்க வந்து விவேக் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாரு ராதா ரவி. விவேக் வந்து 10 தடவை அந்த விஷயத்த திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி இதுவா அதுவா வரிசை ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்பாங்க. அடுத்தது சூர்யா கிட்ட சொல்லுவார். சூர்யா வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு மொத்தமா இதுதாங்க நடந்துச்சு, நிலவரம் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த சொல் புத்தி சொந்த புத்தி அப்படின்றதுல வந்து உங்க லைஃப்ல வந்து நீங்க யாரா வேணாலும் இருங்க, உங்ககிட்ட வந்து இப்போ ஒரு கிராஃபிக் டிசைனர் இருக்கிறாரு, அவங்கள்ட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வேணும் அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து இந்த டிசைன் அப்படி பண்ணிட்டு இதுல இந்த கலரை போடு, எனக்கு இந்த மாதிரி ஃபாண்ட் எல்லாம் பெருசா வை, இந்த மாதிரி ஒண்ணு. அண்ட் தேர்ட் வந்து உங்க கூடயே உட்காந்து வேலை செய்யறது. இப்ப இந்த 3 பேர்ல ஃபர்ஸ்ட் இருக்கவங்க தான் அதிகமா சம்பாதிப்பாங்க. ஏன்னா அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களை யாருமே பண்ணல. யாரெல்லாம் வந்து மைக்ரோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மேனேஜரோ அவங்க எல்லாம் அதே லெவல்ல தான் இருப்பாங்க. அவங்க அடுத்த கம்பெனி போகலாம், 10% இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், பட் அந்த கம்பெனிலையும் அவங்க மைக்ரோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அதாவது எந்த சின்ன வேலையில இருந்தும் லைஃப்ல சீக்கிரமா க்ரோ ஆகிறதுக்கு உங்களை மைக்ரோ மேனேஜே பண்ண தேவையில்லை அப்படின்ற முடிவுக்கு அந்த கம்பெனி சீக்கிரம் வரணும். நீங்க ஒரு கம்பெனியை ஜாயின் பண்றீங்க, 10 நாள் 20 நாள் பாக்குறாங்க, அதுக்கப்புறம் இவனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கலாம், இவனுக்கு என்ன வேணாலும் கேட்டாலும் கொடுக்கலாம், இவன் அவன் வேலையை பார்த்துப்பான், இவனை மைக்ரோ மேனேஜ் பண்ண தேவையில்ல, கொடுத்த ஒர்க்கை கரெக்டா பண்ணிடுவான் அப்படின்ற நிலைமைக்கு நீங்க அந்த கம்பெனியை சீக்கிரம் எந்த கம்பெனியை வேலை செஞ்சாலும் அந்த தாட் உங்களை பார்த்தா வருது அப்படின்னா யூஆர் டூயிங் வெல். நீங்க இவ்வளோ கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, எந்த கம்பெனிஸ்ல இருந்து மேனேஜர் இல்லாத டீம்ஸ் நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்க? லைக் எப்படி சொல்றேன்னா மேனேஜரே இல்லை இந்த கம்பெனில நான் போனப்போ, எம்ப்ளாயிஸ் தான் வந்து அவங்க ப்ராஜெக்ட்ஸை மேனேஜ் பண்ணிப்பாங்க, அவங்களோட டைமை மேனேஜ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் உங்களுக்கு இருக்கா? என்னோட எல்லா கம்பெனிஸ்லையும் நான் ஒர்க் பண்ண எல்லா கம்பெனிஸையும் ஐ பி த சூடோ மேனேஜர். எனக்கு வந்து அந்த அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து அது எப்படி சொல்றது, எனக்கு வந்து இட்ஸ் வெரி ஈஸி. ஏன்னா மக்கள் வந்து காசு கொடுத்தா எடுத்துப்பாங்க, புகழ் கொடுத்தா எடுத்துப்பாங்க, அண்ட் அவங்களுக்கு நீங்க ஏதாவது வாங்கி கொடுங்க, பொருள் கொடுத்தா எடுத்துப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் see that நிறைய பேர் இதை எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க ஒரு இடத்துல 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாலே, அதாவது சில பேருக்கு வந்து எடுத்துக்க வேணான்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க, சில பேர் வந்து எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசை மட்டும் இருக்கும், சில பேர் எடுத்துக்கிறதுக்கு உங்க கூட போட்டி போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. பட் அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் போய் எடுத்துக்கணும். ஸ்ட்ரைட்டாவே உள்ளார போன உடனே என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்ட்டா, அந்த எடுத்துக்கணும்னு உங்க கூட போட்டி போடணும்னு ஒரு ஆசைப்படுறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் உங்களோட காம்படிட்டர். அவங்களுக்கு அந்த ஆசை போயிடும். ஸோ அந்த இடத்துல வந்து யூ வில் பிகம் அ நேச்சுரல் லீடர். ஸோ லீடர்ஸ் கிட்டக்க எப்பவுமே யாருமே வந்து கம்பீட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து இப்ப ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல ஒரு லீடர் இருக்கிறான் அப்படின்னா அந்த லீடரை வந்து மற்றவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட அவங்க போட்டி போட்டு வின் பண்ண முடியும் அப்படின்ற ஹோப் அவங்களுக்கு கம்மியாயிடும். பிகாஸ் he already done that. ஏன்னா டெக்னிக்கலே வந்து யாருன்னா என்ன வேணாலும் படிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனா நீங்க கவனிச்சிங்கன்னா ஒருத்தங்களோட தப்பும் சரி கரெக்டும் சரி, அதாவது ஒருத்தங்களோட உழைப்பை வந்து யாரு திருட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் திருட முடியும். நீங்க வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு வேலை செய்றேன், என் மேனேஜர் வந்து பேரை தட்டி வாங்கிட்டு போயிடுறாரு இப்படின்ற ஒரு காமனான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அது வந்து மேனேஜர் மட்டும் கிடையாது, உங்க ஆஃபீஸ்லேயே டீம் மெம்பர்ஸே சம்டைம்ஸ் வந்து உங்க பேர் வந்து நீங்க செஞ்ச வேலையை அவங்க பேர் எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களால எப்படி எடுக்க முடியுது, அந்த தப்பான ஒரு விஷயம் தான். பட் அந்த விஷயத்தை அவங்களால எப்படி முடியுது,
ஏன் அதே வேலையை வந்து என் கூட இருந்த மற்ற கொலிகளை செய்ய முடியல? அவங்க எப்படி செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஹேவ் த பவர் டு கமாண்ட். ஒரு ரெஸ்பெக்ட் வந்து தே கேன், ஏன்னா அவங்களோட சுப்பீரியர்ஸ் இருக்கும்ல. என்ன நடக்குது, நீ ஒரு வேலை செய்யறேன், அவர் வேலையே செய்யல, ஆனா அவர் வேலை செஞ்சு நீங்க இந்த வேலையை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ப வச்சு அந்த ஒரு கிரெடிட் எடுத்துட்டு போயிடுறாரு. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நீங்க கமாண்ட் பண்ண ரெஸ்பெக்ட் கமாண்ட் பண்ண முடியல உங்களோட சுப்பீரியர்ஸ் கிட்ட, பட் ஹீ கேன் டு இட். உங்களுக்கு அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் தான். He may be using it wrong, but again. Yes, sir. நல்ல பாயிண்ட். அண்ட் லாஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சோல், அதாவது கன்சல்டிங் கொடுக்குறது. இப்போ ஓவர் த இயர்ஸ்ல இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு 8 வருஷம் இருக்கேன், 10 வருஷம் இருக்கேன்னு சொல்லுவாங்க. புதுசாக நான் அந்த ஃபீல்டுக்குள்ள வரேன்னு சொல்லிட்டு ஒரு நூப் போய் கேட்குறேன், நோ வாய்ஸ் போய் கேட்குற ஒரு பர்சன்னா அவங்களுக்கு வந்து ஒழுங்காக ஒரு கன்சல்டிங்கே கொடுக்க தெரியாது. நீ வந்து இந்த ஸ்கில் செட்டை பர்சியூ பண்ணு, அந்த ஸ்கில் செட்டை பர்சியூ பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அட்வைஸ் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்கில் செட் தேவைப்படணும், அது ஏன் அந்த இடத்துல அவங்க லேக் ஆகுறாங்க? இந்த மாதிரி லேக் ஆகாம இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்கில் செட்லாம் தேவைப்படுது? சரி, சிம்பிள் ஃபேக்ட். நீங்க வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப டீச்சர் சொல்லி தராத விஷயத்த, புரியாத விஷயத்த யாராவது உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு சொல்லி தந்து டக்குன்னு புரிஞ்சிடும். ஓகேவா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லி தரது பிடிக்கும், சொல்லி தரது அவங்களோட பேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா வளர்ந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்ற அதே கேரக்டர்ஸ் தான் நம்ம வீட்டு பக்கத்துலயே இருப்பாங்க, ரிலேட்டிவா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து கேட்டா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் வந்து அது வேணும்னே மழுப்புற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு சொல்ல தெரியாது, ஏன்னா அது பழக்கம் இல்லாத விஷயம். சோ அண்ட் அகைன் வந்து இது நினைச்சுக்கலாம், இது சொன்னா எதுக்கு நம்ம அவனை வளர்த்து விடணும், அந்த மாதிரி பொறாம குணத்துல இருக்கிற அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இருக்கலாம். ஆனா அவங்க க்ரோ ஆகுறது வந்து நிறைய நேரம் வந்து அந்த இடத்துல டிமாண்ட் இருக்காது, ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க வளர்றாங்களே தவிர இப்படி பண்றதுனால அவங்க வளரல. இப்படி பண்றதுனால அவங்க அந்த லெவல்ல வந்து அவங்க அச்சீவ் பண்ணணும்னு அவங்களோட பொட்டன்ஷியல் இங்க இருக்கும், பட் இவங்க இவ்வளவுதான் அச்சீவ் பண்ணுவாங்க. ஹானஸ்டா சொல்லணும்னா நான் எக்ஸ்பர்டைசர் அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1000 வீடியோ நான் போட்டேன். அதுல சம்டைம்ஸ் வந்து வெளியில இருந்து பாக்குறப்ப ஓ ஆல் வெரி குட், எல்லாரும் ஹெல்ப் பண்றாரு அப்படின்ட்டு. பட் எனக்கு ஆக்சுவலி எனக்கு செல்ஃபிஷா நான் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் படிச்ச ஒரு விஷயத்த ஒரு தடவை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகத்துல இருக்கும். எனக்கு அப்பதான் வந்து கொஸ்டின்ஸ் என் மண்டையில வரும். ஓ இது இதுக்கு தான் பண்றோமோ, இது இதுக்கு தான் பண்றோமோ, ஏன் நான் வந்து பாலி எடிட் பண்ணும், ஏன் வந்து நர்வ்ஸ் எடிட் பண்ணல, ஏன் வந்து 3ds Max நான் யூஸ் பண்றதுக்கு மேலே பிளெண்டர் யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த நான் வெளியில வாயை வச்சு சொல்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆக்சுவலி அதுக்கு பின்னாடி ஒரு கொஸ்டின் ஒன்று வரும். ஸோ ஒரு இன்னைக்கு நீங்க வந்து ஒருத்தர் வந்து பேசி ஒரு கம்பெனியை வந்து பில்ட் பண்றாரு, கம்பெனியோட ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா இருக்கிறாரு, இந்த கம்பெனில ஒரு வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரெல்லாம் நேம் பண்றீங்களோ they'll be a very good teacher. எக்ஸாக்ட்லி. ஓகே गाइस, இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு கெரியர்னு போயிட்டீங்கன்னா என்னென்ன நீட் ரொம்ப தேவை அப்படின்ற ஒரு 8 திங்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வேற என்ன திங்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோ கூட கண்டினியூஸா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் டே கைஸ். எல்லாரும் வந்து இப்போ இந்த இடத்துல எங்க நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் கிரிட்ல இருக்கிறோம், வேளச்சேரியில. இங்க வந்து ஒரு கேமிங் அரேனா பிளஸ் வந்து நம்மளோட கோவர்க்கிங் ஸ்பேஸும் இருக்கு, இங்க தான் இந்த ஸ்டுடியோ செட்டப்பும் இருக்கு. நீங்க இந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இங்க வேளச்சேரி ஆஃபீஸ்க்கு நீங்க வாங்க, நம்ம டீம் இருக்காங்க. உங்களுக்கு இதே மாதிரி யூடியூப் சேனல்ல பாட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டீம் will help you. Okay, thank you so much guys and we'll see you again. Thanks. Cheers.